கண்ணாமண்ணான்னு வெட்டி இருக்கிறாங்க. இறங்கி சராமரியா முகத்துல 2 வெட்டு, வயிற்றுல முதுகுல எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த கட்சி மாறினதுனாலயா என்னன்னு எங்களால எதுவுமே சொல்ல. அவர் வந்து டிஎம்கேல இருந்து விஜய் கட்சிக்கு மாறி இருக்கிறாரு தமிழகத்துக்கு. ஸோ அவருக்கு வந்து ஆல்ரெடி கட்சியில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட த்ரெட்டன்ஸ் கூப்பிட்டு பேசினாங்க, மிரட்டினாங்க. அந்த வீடை இடிப்பேன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை அமிச்சாங்க. மேலே கொடி பறக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அந்த வீட்டு மேலே பறக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டத்தை அனுபவிக்கல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேலே அவர் எல்லாத்துக்கும் ஸ்டபனா நின்றுட்டாரு. இந்த கட்சி எனக்கு தளபதி தான் முக்கியம் சொல்லிட்டு நின்றுட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே உச்சகட்டமா அதிகாரத்தோட உச்சத்துக்கு வந்து ஆளுங்களை செட் பண்ணி இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காங்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டிருக்கீங்க. 3 மாதங்களுக்கு முன்பு கிழிக்கப்பட்ட தாவேகா பேனருக்காக சென்னையில் அரங்கேறிய கொடூர செயல். கிண்டி நாகிரெட்டி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம். இவர் தாவேகா கட்சியின் 168வது வார்டு பொருளாளராக உள்ளார். இந்த நிலையில் நாகிரெட்டி தோட்டம் பிள்ளையார் கோயில் அருகே 3 மாதங்களுக்கு முன் தாவேகா பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பேனர் அப்போதே மர்ம நபர்களால் கிழிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீராம் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரிடம் கட்சி பேனரை யார் கிழித்தது தெரியுமா என கேட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு சந்தோஷ் தனது நண்பர்களான ஷியாம் மற்றும் ஸ்டீபன் ஆகியோருடன் அப்பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அந்த வழியாக வந்த ஸ்ரீராமை பார்த்து சந்தோஷ், 3 மாதத்திற்கு முன்பு ஏன் என்னை பார்த்து தாவேகா பேனரை கிழித்தாய் என கேட்டாய் என பிரச்சனையில் ஈடுபட்டு தாவேகா நிர்வாகியை நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கியுள்ளார். தட்டி கேட்ட ஸ்ரீராம் சகோதரரையும் பிளேடை வைத்து சரமாரியாக தாக்கி தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவன் தூக்கி அடிச்ச கல்லு இவ்வளவு பெரிய கல்லு, அது தூக்கி ஃபர்ஸ்ட் இங்க அடிச்சான். இங்க அடிச்ச உடனே அவர் மயங்கி கீழே விழுந்த உடனே அப்படியே இன்னொருத்தவங்க வந்து இப்படி பிடிச்சானங்காட்டி அப்படியே பிளைடு அங்கங்க எப்படிதான் போட்டதால் நான் கூடவே விழுந்து உருள்றேன். என்னால ஒண்ணுமே அவங்க இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால என்ன பண்ண கால் உதறுது, எதுவுமே என்ன பண்ணணும்னே தெரியல. ஃபுல்லா லேடிஸ் தான் இருக்கிறோம்.